வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். முன்னதாக பட்ஜெட்டின் முன்னோட்டமாக கருதப்படும் பொருளாதார ஆய்வறிக்கை நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2026 பொருளாதார வளர்ச்சி 6.3% முதல் 6.8% இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மாத ஊதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதில் புதிதாக 2 வரி பிரிவுகள் சேர்க்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. பட்ஜெட்டில் பொருளாதார நடவடிக்கைகளை முடுக்கிவிடும் வகையில் மூலதன செலவினத்திற்கான ஒதுக்கீட்டை 20% அதிகரிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்க வேண்டும் என அன்னை லட்சுமியிடம் வேண்டிக் கொள்வதாக கூறினார். இந்த பட்ஜெட்டில் அனைவருக்குமான திட்டங்கள் இடம்பெற்றிருக்கும் என தெரிவித்த பிரதமர் மோடி வரலாற்று சிறப்புமிக்க மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் எனவும் இளைஞர் நலனுக்கு சில முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்த மோடி மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வகுப்பு வாரிய சட்டத்திருத்தம் வளர்ச்சிக்கானது என்றும் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மாணவர்களுக்கு நவீன கல்வி முறை தயாராகி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 25 கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து மத்திய அரசு மீட்டுள்ளதாகவும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ரயில் பாதை மூலம் கன்னியாகுமரியும் காஷ்மீரும் இணைக்கப்பட உள்ளதாகவும் நாடு முழுவதும் சாலை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையில் குறிப்பிட்டார். பெரியாரை மதிக்காதவர்களுக்கு மரியாதை கிடைக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் குறித்த பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரியார் எங்கள் தலைவர் மட்டுமல்ல, எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என கூறினார். பெரியார் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தவில்லை என அழுத்தம் திருத்தமாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரின் இந்த எதிர்ப்பு போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பு சேர்க்கிறது என கூறினார். விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுக முன்னாள் ஐடி பிரிவு இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளராக சிடிஆர் நிர்மல்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற பகையை கருதாமல் வலிகள் இருந்தாலும் அதனை மறைத்து வாழ்த்த தேவை என ஆதவ் அர்ஜுனா வந்திருப்பது நாகரிகமான அரசியல் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முன்னதாக விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா நேற்று விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்த நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திற்கு சென்று திருமாவளவனை நேரில் சந்தித்து தமது அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து பெற்றுள்ளார். இதனை திருமாவளவனும் வரவேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரெதிர் துருவங்கள் இல்லை என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவனை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா கொள்கை ரீதியாக திருமாவளவனிடமிருந்து மிகப்பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். அவர் நிறைய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார், அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்திற்கான 3ஆம் கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கட்சி ரீதியாக 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 2 கட்டமாக 38 நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3ஆம் கட்டமாக மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை பனையூரில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய விஜய் 2026 நமது இலக்கை அடைய நான் செய்ய வேண்டியதை செய்வேன் எனவும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார்.
எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவதில்லை என்றும் அவர் குறை கூறினார். திருப்பரங்குன்றம் மலை வழிபாடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் உதயகுமார் விமர்சித்தார். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெடிகுண்டை வீசுவேன் என்று தேர்தல் பரப்புரையில் சீமான் பேசியது குறித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் கலவரத்தை தூண்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக சார்பில் கொடுத்த புகாரில் சீமான் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. பெரியாரை விமர்சித்தால் சீமான் அரசியல் எதிர்காலம் இன்றி தனிமைப்படுத்தப்படுவார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னையின் 7 மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் இதனை தெரிவித்தார். மேலும் பெரியாரை விமர்சிக்கும் சீமானின் செயல் திசை திருப்பல் முயற்சி என்றும் கூறினார். ஈசிஆர் சாலையில் கார்களில் சென்ற பெண்களை துரத்திய விவகாரத்தில் கைதானவர்களுக்கு அரசியல் தொடர்பில்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக 4 பேர் கைதாகி இருக்கும் நிலையில் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காரில் இருந்த கட்சி கொடிக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என பள்ளிக்கரணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் விளக்கமளித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை துரத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை துரத்தி அத்துமீறும் வகையில் இளைஞர்கள் சிலர் நடந்து கொண்டனர். இதில் சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேடப்பட்டு வந்தவர்களில் ஒரு கல்லூரி மாணவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஈசிஆர் சம்பவத்தில் கைதான 4 பேரையும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயலில் உயிரிழந்த மூதாட்டி கருப்பாயி உடலுக்கு அஞ்சலி செலுத்த வெளிநபர்களுக்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 மீது சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் மூதாட்டி கருப்பாயி என்பவர் 29ஆம் தேதி உயிரிழந்தார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பக்கத்து கிராமங்களில் இருந்து உறவினர்கள் வந்தனர். ஆனால் அவர்களை ஊருக்குள் விடாமல் போலீசார் தடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூதாட்டியின் உடலை நடுரோட்டில் வைத்து கிராம மக்கள் கண்ணீருடன் போராட்டம் நடத்தினர். இதன் விளைவாக மூதாட்டியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். வேங்கை வயல் வழக்கில் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா பாட்டி கருப்பாயி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு அம்பேத்கர் மக்கள் இயக்க செயல் தலைவர் இளமுருகுமுத்து அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடிகர் விஜய் வேங்கை வயலுக்கு வந்து விடுவாரோ என்று பயந்து திமுக அவசரமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா மணமக்களை வாழ்த்தினார். இதற்காக டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மேளதாளத்துடன் வாசித்தபடியே பாஜகவினர் அவரை வரவேற்றனர். மேலும் GST சாலையில் பாஜக கொடிகள் ஏராளமாக கட்டி வைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். மத்திய உள்துறை அமைச்சர் வந்த நேரத்தில் மீனம்பாக்கம் GST சாலையில் கார் பழுதாகி நின்றதால் போலீசார் தவிப்புக்கு ஆளாகினர். பின்னர் சுதாரித்துக் கொண்ட போலீசார் காரை சாலையோரமாக தள்ளி செல்ல உதவினர். முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. சென்னை விமான நிலையம், GST சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் பள்ளிவாசலுக்கு வரும் இஸ்லாமியர்களிடம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். ஈரோடு புது மஜித் வீதியில் உள்ள சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் முன்பு தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி நோட்டீஸ் வழங்கி மைக் சின்னத்திற்கும் தனக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என இஸ்லாமியர்களிடம் வாக்குகளை சேகரித்தார்.
இந்நிலையில் அதே பள்ளிவாசல் முன்பு திமுக வேட்பாளரும் பரப்புரை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நகர நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு முறையான அழைப்பு கொடுக்காமல் கூட்டத்தை நடத்த வேண்டாம் என ஒரு தரப்பினர் கூறியதால் கோஷ்டி மோதல் வெடித்தது. அப்போது நிர்வாகிகள் தாக்கிக் கொண்ட காட்சி வைரலாகி வருகிறது. நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதி பி. வேல்முருகன் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். ஆனால் காலை உள்துறை செயலாளர் ஆஜராகாததால் வழக்கு மாலைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நேரில் ஆஜரானார். அப்போது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீரஜ்குமாருக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹6.50 குறைந்து ₹1959.50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹6.50 குறைந்து ₹1959.50 விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் இன்றி ₹818.50 விற்பனையாகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஏழை பெண் கடைசியில் மிகவும் சோர்வாகிவிட்டார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று உரையாற்றினார். இதுகுறித்து பேசிய சோனியா காந்தி அரசின் அறிக்கையை படித்து ஜனாதிபதி மிகவும் சோர்வாகிவிட்டார், பாவம் என்று விமர்சித்தார். இந்த பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறித்து சோனியா காந்தி கூறிய கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 140 கோடி இந்தியர்களின் பெருமை எனவும் மிக உயர்ந்த பதவியை வகிக்கும் முதல் பழங்குடியின பெண் அவர் என்றும் அவரை காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவமதிப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்தார். முர்முவை அவமதிப்பது பழங்குடியினருக்காக காங்கிரஸ் தலைவர்கள் கொண்டிருக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது என கோயல் சாடியுள்ளார். மேலும் இந்திய மக்கள் தொடர்ந்து 3வது முறையாக நாட்டிற்கு சேவை செய்ய பிரதமர் மோடிக்கு வாய்ப்பளித்ததை ராகுல், சோனியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் காட்டமாக கூறினார். உண்மையான பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு விரும்பவில்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி உண்மையான பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு விரும்பவில்லை என்றும் இதனால் கடைசி கூட்டத்தொடர் ரத்து செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சோனியா காந்தி கூறியதை பாஜகவினர் திரித்து அவதூறு பரப்புவதாகவும் விமர்சித்தார். ஆம் ஆத்மி ஆட்சியில் தொடர்ந்தால் டெல்லி தேக்க நிலையையும் சரிவையும் சந்திக்க நேரிடும் என்று பிரதமர் மோடி சாடியுள்ளார். துவாரகாவில் நடைபெற்ற விகாஸ் டெல்லி சங்கல்ப் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களுடன் மோதலில் ஈடுபட்டு 11 ஆண்டுகளாக மத்திய அரசின் திட்டங்களை ஆம் ஆத்மி தடுப்பதாக மோடி குற்றம் சாட்டினார். மேலும் டெல்லிக்கு சமநிலையை பராமரிக்கும் திறன் கொண்ட அரசு தேவை என்றும் தலைநகரில் வளர்ச்சியை பாஜக உறுதி செய்யும் என்று உறுதியளித்தார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். நடைபெறவுள்ள டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியில் போட்டியிட வாய்ப்பு தராததால் ரோஹித், ராஜேஷ் ரிஷி, மதன்லால் உள்ளிட்ட 7 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவர்களின் பதவி விலகல் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களும் கேட்கப்படும் என ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கூட்டு நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பி. சௌத்ரி தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். கூட்டுக்குழு கூட்டத்தில் மிகவும் நேர்மறையான விவாதம் நடந்ததாகவும் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை பெற்றதாக அவர் தெரிவித்தார். அடுத்த கூட்டம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவித்த அவர் மக்களின் கருத்து கேட்கும் கால அவகாசத்தை நீட்டிக்க சபாநாயகருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை பிப்ரவரி 12ஆம் தேதி கூட உள்ளதாக அம்மாநில சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி பிப்ரவரி 12ஆம் தேதி காலை கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் 2024-25 நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 2025-26 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் காகிதம் இல்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றி இந்திய அணி அசத்தியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது. இதனையடுத்து 4வது T20 போட்டி புனேயில் நேற்று நடைபெற்றது. முதலில் ஆடிய இந்திய அணி 181 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 19.4 ஓவர்களில் 166 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை BCCI வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணிக்காக பல சாதனைகளை படைத்துள்ளார். இதனை கௌரவிக்கும் வகை ஜாம்பவான் சச்சினுக்கு 2024ஆம் ஆண்டின் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை BCCI வழங்க உள்ளது. மும்பையில் நாளை நடைபெறும் BCCIயின் நமன் விருதுகள் நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பாலக்கோடு பகுதிகளில் சிலை திருட்டில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். கடந்த 19 வருடங்களுக்கு முன்னர் இங்குள்ள கோயில்களில் இருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் திருட்டு போயின. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 6 பேரில் ஒருவரான மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த முத்துலிங்கம் பிணையில் வெளிவந்து வெளிநாட்டிற்கு தப்பி சென்றார். இந்நிலையில் மீண்டும் சொந்த ஊரான மணல்மேடு பகுதிக்கு வந்திருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் சிறுமலை அடிவார பகுதியில் யானை தந்தத்தை விற்பனைக்கு கொண்டு வந்தவர்களை வன உயிரின குற்றப்பிரிவினர் கைது செய்தனர். சிறுமலை பிரிவு அருகே காரில் உடைந்த நிலையில் உள்ள யானை தந்தத்தை விற்பனைக்கு கொண்டு வந்த 6 பேரையும் திண்டுக்கல் சிறுமலை வனச்சரக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் பழையூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் பன்றிமலை சோலைக்காடு பகுதியில் கிடந்த யானை தந்தத்தை எடுத்து வந்து 5 பேருடன் இணைந்து விற்பனை செய்ய வந்தது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தென்காசியில் காட்டுப் பன்றிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்தார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயி ஒருவர் விளைநிலங்களுக்குள் காட்டுப்பன்றி அட்டகாசம் செய்வதாகவும் அவ்வப்போது விவசாயிகளின் உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுவதால் கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கோவையில் விலைவாசிக்கேற்ப கூலி உயர்வு, மின்கட்டண உயர்வை குறைக்க விசைத்தறியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை திருப்பூர் மாவட்ட கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சோமனூர் பவர் ஹவுஸ் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காவல்துறையின் சார்பாக நடத்தப்பட்ட பேரணியை பாலக்கோடு துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் சென்ற மாணவர்கள் கடைவீதி வழியாக பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்று ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் எபோலா தொற்று வேகமாக பரவி வருகிறது. ஆப்பிரிக்க நாட்டின் எபோலா ஆற்றங்கரை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 1976ஆம் ஆண்டு எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது. 2014 முதல் 2016ஆம் ஆண்டில் எபோலா தொற்றால் சுமார் 11,000 பேர் இறந்தனர்.
பின்னர் இந்த வைரஸ் தொற்று கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தற்போது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் இந்த தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த ஆண்டில் இதுவரை 40க்கும் மேற்பட்டோருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அங்கு சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஜப்பான் கடற்பகுதியில் பறந்த ரஷ்ய போர் விமானங்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜப்பானின் ஒகோடஸ் கடற்பகுதியில் டுபலவ் 95 என்ற ரஷ்ய போர் விமானங்கள் பறந்து சென்றது கண்டறியப்பட்டது. 8 மணி நேரத்திற்கு மேலாக விமானங்கள் வானில் வட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் இந்த செயலுக்கு ஜப்பான் ராணுவம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதமும் ரஷ்ய விமானங்கள் இதேபோல் ஜப்பான் எல்லைக்குள் ஊடுருவி அச்சுறுத்தலை ஏற்படுத்தின. இதனால் இரு நாடுகளின் உறவில் சிக்கலான சூழல் நிலவுகிறது. ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட வடக்கு தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக அவர்களிடம் திருப்பித் தரப்படும் என்று இலங்கை அதிபர் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் விடுதலை புலிகள் மற்றும் சிங்கள ராணுவத்திற்கு இடையான உள்நாட்டுப் போர் தொடங்கிய 1980களில் இருந்து அரசாங்கம் தமிழ் மக்களின் நிலங்களை ராணுவ நோக்கத்திற்காக கையகப்படுத்தியது. இந்த நிலையில் இலங்கை அரசு அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பல்வேறு பிரதிநிதிகளுடன் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட வடக்கு தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக அவர்களிடம் திருப்பித் தரப்படும் என்று உறுதியளித்தார். விஜயை திரையில் பார்ப்பதை விரும்பும் ஒருவராக அவர் அரசியல் களத்தில் இறங்குவது வருத்தமாக இருந்தாலும் அவரது முடிவை ஆதரிக்கிறேன் என்று நடிகை பூஜா ஹெக்டே தெரிவித்துள்ளார். விஜயின் 69வது மற்றும் கடைசி படத்தில் அவருடன் பணியாற்றியது பற்றி எப்படி உணர்ந்தீர்கள் என்ற கேள்விக்கு பூஜா ஹெக்டே இந்த பதிலை கூறியுள்ளார். விஜயை திரையில் பார்ப்பதை விரும்பும் ஒரு நபராக தாம் மிகவும் கவலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்தில் பூஜா ஹெக்டே விஜயுடன் இணைந்து நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம் இயக்கியுள்ள பறந்துபோ படம் நெதர்லாந்து நாட்டில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகியுள்ளது. யதார்த்தமான படங்களை இயக்கி ரசிகர்கள் மனதை வென்ற இயக்குனர் ராம் கற்றது தமிழ், தங்க மீன்கள், பேரன்பு, தரமணி உள்ளிட்ட வெற்றி படங்கள் மூலமாக சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். இவர் தற்போது பறந்துபோ எனும் படத்தை இயக்கியுள்ளார். மிர்ச்சி சிவா நடித்துள்ள இப்படம் ரோட்டர்டாம் திரைப்பட விழாவிற்கு தேர்வாகியுள்ளது படக்குழுவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.